குடைச்சல் எங்களை பார்த்து பயம் இல்லை, அது ஒரு நடிகர் கட்சி தானே அப்படிலாம் சொல்லி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா. ஆனா உங்களுடைய செயல்பாடு நடிகர் கட்சி இவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னா ஏன் அவ்வளவு பயப்படுறீங்க? யார் நீங்க? உங்க நோக்கம் என்ன? உங்க செயல்பாடு என்ன? இதான் அரசியலா? நான் மறுபடியும் சொல்றேன், சேகர் பாபு மாதிரி ஆள்னா அரசியல் இருந்து அகற்றப்பட வேண்டும். சிடிஆர் அண்ணா ரொம்ப தெளிவா சொன்னாரு. சேகர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் இந்த அரசியல் களத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத திமுக கொள்கை பிடிச்சி, திமுக கோட்பாடு பிடிச்சி, திமுக சித்தாந்தம் பிடிச்சி அவர் திமுக பயணிச்சுட்டு இருக்காரு. அவருக்கே இவ்வளவு பெரிய சுதந்திரம் திமுக கொடுக்கப்படுது. அவரோட தொகுதியில போய் வேற ஒரு கட்சிக்காரன் போய் வேலையே செய்யக்கூடாதா? வேலை செஞ்சா அவர் கீழே இருக்கக்கூடிய நபர்களை ஏவி விட்டு அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. பொதுமக்கள் அது தாவேக்காவினரை தாக்கிட்டாங்க. மற்றபடி அங்க வேற எதுவும் செய்திகள் இல்ல. ஊடகங்கள் செய்தி போடும்போது நீங்க கவனமா போடணும். ஏன் ஊடகங்கள் செய்தி போடுறதுக்கு முன்னாடி கேமரால வீடியோ இருக்குது. வீடியோ அடிப்படையில் தான் ஊடகங்களே செய்தி போடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க நிக்கிறது வீடியோல இருக்கு. வீடியோ இருக்கு, காட்சிகள் இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டவங்கள பார்க்க போன நிர்வாகிகளோட வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு ஆதாரம் பொதுவெளியில இருக்கும் போதும் ஊடகங்கள் இப்படித்தான் நடந்துக்கணும் ஒரு அமைச்சர் பேசுறாருன்னா காலங்காத்தால அப்ப ஒரு நோக்கம் என்னவா இருக்கு? சார் அங்க தாக்குனது மட்டும் பாத்தீங்களா? இங்க இந்த 3 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆதாரம் இருக்கா? வீடியோ ஆதாரம் இருக்கா? சரி, தாக்கப்பட்டாங்க. யார் தாக்குனாங்க? எங்க தாக்குனாங்க? எந்த நபர் தாக்குனாங்க? தாவேக்காவினர் சொல்றீங்க. தாவேக்காவினர்ல யார் தாக்குனா? இந்த கேள்விக்கு எதுக்காவது பதில் இருக்கா? எங்களுடைய நிர்வாகிகள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது யார் உங்க கட்சியில தாக்குனாங்க அப்படிங்கிற பேரை தைரியமா பதிவு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு கர்ப்பிணி பெண்மணியா? எனக்கு அதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. பெண்கள் அரசியலுக்கு வரணும் சொல்றீங்க. அவங்க ஒரு கர்ப்பிணியா இருந்தாலும் நான் ஏன் அழுத்தி சொல்றேன்னா அதுக்காண்டி அவங்க சமரசம் பண்ணிக்கல. களத்தில் வேலை செய்றாங்கல்ல. அப்படி இருந்தும் அந்த பெண்மணி கணவரோட வேலை செய்றாங்க. ஒருத்தர் ஆட்டோ ஓடிட்டு வந்திருக்காரு அவங்களை கூட்டு வர்றதுக்கு. அவரை அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சிருக்கீங்க. அந்த பெண்மணியை தாக்கிருக்கீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? பெண்கள் அரசியலுக்கு வரணும்னு ஒரு பக்கம் மேடையில் பேசுறீங்க. செயல்பாடு இந்த மாதிரி இருக்கே. அப்ப மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? நான் 2 விஷயத்தை ஹைலைட் பண்ண இந்த வீடியோல. ஒண்ணே பெண்மணி தாக்கப்பட்டது. அதிலே மிக முக்கியமா கர்ப்பிணி பெண்மணி தாக்கப்பட்டது. 2வது போலீசார் முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்தது. இது 2 விஷயத்தை மட்டும் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. பொதுமக்கள் மட்டும்தான் நமக்கு ஒரே தீர்வு. பொதுமக்கள்கிட்ட இந்த அரசியலை கொண்டு போய் எடுத்து போய் சேர்த்தாவே எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன்.